ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன மாதிரியான முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 10ஆம் தேதி அன்று பௌர்ணமியானது நடக்குது. இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் மாறுது. இதனால இந்த கும்பராசி அன்பு நேயர்களுக்கு சில பல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த விஷயங்கள் உங்களுக்கு உண்மையாலுமே நன்மை தரக்கூடிய விஷயமா இல்லை தீமை தரக்கூடிய விஷயமா? நன்மை தரக்கூடிய விஷயம் அப்படின்னா என்ன, தீமை தரக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட இந்த பதிவில் தெளிவாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும். அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனி பகவானை போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் சனி பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 12 ராசிகளில் ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு விதமான குணங்கள் இருக்கும். ஆகவே 12 ராசிக்காரர்களின் குணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான குணங்கள் அப்படின்னு பார்க்கப்படுது. அந்த வகையில் சனி பகவான ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கும்பராசிக்காரங்க அளவு கடந்த பொறுமையும் நிதானமும் உடையவங்களாக இருப்பாங்க. இவங்க ஓவியம், சிற்பம் போன்ற மிகுந்த பொறுமையோடு செய்யக்கூடிய வேலைகளை விரும்பி செய்வாங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமொபைல் சாதனங்கள், கனரக இயந்திரங்கள் போன்றவற்றை பிரித்து போட்டு சரி செய்து விட்டு மீண்டும் அசம்பிள் பண்ணிடுவாங்க. பெரிய நிறுவனங்களை எலக்ட்ரிக்கல் வேலைகளை சர்வசாதாரணமாக கையாளுவாங்களாமா. மேலும் கும்பராசி சனியின் காரகத்துவம் பெற்ற ராசி அப்படிங்கிறதுனால உடையில் ஏற்படும் கரை, அழுக்கு பற்றியெல்லாம் இவங்க கவலைப்படாமல் கடினமாக உழைப்பாங்க. இவங்களின் மிகப்பெரிய பலமே கடின உழைப்பு தாங்க. எப்படியும் உழைத்து முன்னுக்கு வந்துடுவாங்க. ஆனால் எவ்வளவு உயரத்துக்கு போனாலுமே மனதுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை இவங்க கிட்ட இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அதை வெளியில் இவங்க எப்பொழுதுமே காட்டிக்க மாட்டாங்களாம். மேலும் தங்களுடைய 31வது வயதிலிருந்து முன்னேற தொடங்குவாங்க. 40 வயதுக்கு மேலே வேகமாக முன்னேறி தங்களின் வாழ்க்கை இலக்கு 50 வயதுக்குள்ளே இந்த கும்பராசி என்பர்கள் அடைந்து வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஓய்வு பெற்ற பின் வாழும் வாழ்க்கை இவர்களுக்கு மிக அமைதியாக இருக்கும். இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஐயனாரப்பன், ஐயப்பன், அர்த்தநாரீஸ்வரர், ஆஞ்சநேயரை வழிபட்டால் இவர்களின் வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பராசிக்காரர்கள் ரொம்பவே உண்மையானவங்களாக இருப்பாங்க. நம்ம எப்படி மற்றவங்களுக்கு உண்மையாக இருக்கிறோமோ அதே அளவுக்கு நம்மளை சுற்றி இருக்கவங்களும் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதனாலேயே இவங்களுக்கு நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இவங்க எதையும் தீர்க்க ஆலோசித்து தான் செய்வாங்க. அப்படி செய்ய தொடங்கிட்டாங்க அப்படின்னா எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த விஷயத்திலிருந்து இந்த கும்பராசி அன்பர்கள் பின் வாங்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் மெதுவாக நகரும் கிரகம் அப்படிங்கிறதுனால இயல்பாகவே ஒரு விதமான மந்த நிலையும் லேசான குழப்பமும் இவங்க கிட்ட எப்பொழுதுமே இருக்கும். இந்த தன்மையை இவங்க மிகவும் தனித்துவமாக வெளிப்படுத்துவதும் பிடிவாதம் அதிகமாக இருக்கக்கூடிய அன்பர்களாக இருப்பாங்க. நீதி, நேர்மை, நியாயம் என்று சனி பகவானின் காரகத்துவங்களை வெளிப்படுத்துவாங்க. மேலும் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் வெவ்வேறு தனித்தனியான தன்மைகள் இருக்குது. மேலும் கிரகங்களின் தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ராசி அடிப்படையில் சில பொதுவான குணங்கள் இருக்கும். அதில் இவங்களை புரிஞ்சிக்கவே முடியலன்னு ரீதியில் பலரும் சொல்லக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கும்பம். கும்பராசியில் பிறந்தவங்க பற்றி அவ்வளவு எளிதாக எதையுமே கணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கும்பராசியில் பிறந்தவங்க எல்லா விஷயத்தையுமே தீர்க்கமாக கருதுவாங்க. எந்த விஷயத்தையும் தெளிவாக எளிதாகவும் நினைக்க மாட்டாங்க. பொதுவாகவே ஒரு சில ராசிக்கு பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் என்று குறிப்பிடுவாங்க. அதில் கும்பராசியும் ஒன்று தாங்க. கும்பராசிக்காரங்க தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பாங்க. பிடிவாத குணம் அதிகமாக இருந்தாலுமே எதையும் அவ்வளவு எளிதாக மாற்றிக்கொள்ள மாட்டாங்க. இயல்பாகவே கும்பராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்களின் தன்மையால் இவங்க எல்லா விஷயத்தையுமே தீவிரமாக ஆய்வு செய்வது, சிந்தித்து முடிவெடுப்பது போன்ற விஷயத்தில் ஈடுபடுவாங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு
இந்த காலகட்டம் அப்படிங்கிறது என்ன விதமான மாற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் முழுசாக உங்ககிட்ட சொல்ல போகிறேங்க. இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே கும்பராசி அன்பு நேயர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் கும்பராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி ஜென்ம சனியாக சஞ்சரிக்கிறார். வாக்கிய கணித ரீதியாக சனி உங்கள் ராசியில் இன்னும் இருக்கிறாரு. எனவே இதனால் உங்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய தொல்லைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். செவ்வாயின் பார்வை சனி மீது பதியுது, குருவின் பார்வையும் சனி மீது பதியுது. இருப்பினும் கூட எதையும் நீங்கள் திட்டம் போட்டு செய்ய முடியாது. திடீரென செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகும். எதிரிகளின் பலம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வளர்ச்சியில் குறுக்கீடுகள் வரும். யோசித்து செயல்பட வேண்டிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கும். கடகராசிக்கு புதன் சென்றிருக்காரு. உங்கள் ராசிக்கு பஞ்சம அஷ்டாதிபதியானவர் தான் புதன். அஷ்டாதிபதி 6வது இடத்திற்கு வருவது நன்மை தாங்க. கெட்டவன் கெட்டினில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் கிடைக்கும். எதிர்காலம் சிறப்பாக அமைய எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி எல்லாத்திலுமே வெற்றி கிடைக்கும். சென்ற மாதத்தில் நடைபெறாத சில காரியங்கள் இப்பொழுது நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இதுவரை நீங்கள் கேட்டும் கிடைக்காத ஊர் மாற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. பணி நீக்கம் செய்யப்பட்டவங்க மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு கிடைக்கும். புனித பயணங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். மேலும் ரிஷப ராசிக்கு சுக்கிரன் சென்றிருக்கார். உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சுக்கிரன். சுகஸ்தானாதிபதி சுக்கிரன் சுகஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் அப்படிங்கிறது நல்ல நேரமாக இருக்க போகுது. கல்விக்காக எடுத்த முயற்சி அப்படிங்கிறது கைகூடி வரும். கடமையை செவனேன்னு செய்து முடித்து வெற்றி பெறுப்பீங்க. மேலும் ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்கும். தாய் வழி ஆதரவுங்கிறது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இதுவரை மற்ற சகோதரர்கள் மீது காட்டிய பாசத்தை இப்பொழுது உங்கள் கூட பிறந்தவங்க கிட்ட காட்டுவீங்க. வெளிநாட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய சுறுசுறுப்பான செயல்பாடு மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயமா அமையும். மாதம் முழுவதும் சிம்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் கும்பத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியை பார்க்கிறாரு. அதே நேரத்தில் குருவின் பார்வையும் சனி மீது பதிவதால் உங்கள் ராசி புனிதமடையுது. எனவே இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது. பிரச்சனைகள் வந்தாலுமே அதை எதிர்கொள்ளும் மனப்பக்குவம் அப்படிங்கிறது கிடைக்கும். கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து இயங்கலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. கொடுக்கல் வாங்குதலில் இருந்து வந்த நிறைய பாக்கிகள் தேங்கி இருக்கும். உடன்பிறப்புகளால் விரயம் உண்டாகும். நண்பர்கள் ஒரு சில காரியங்களை செய்து தருவதாக சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் பின்வாங்குவாங்க. இதனால கொஞ்சம் மனக்கவலையோடு நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குறுக்கீடுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலதிகாரிகளால் தொல்லை கிடைக்குங்க. கலைஞர்களுக்கு நட்பால் நன்மை உண்டாகுங்க. மேலும் மாணவர்களுக்கு நினைத்த இலக்கை அடைய முடியும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு விரயங்கள் அப்படிங்கிறது ஜாஸ்தியாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நாட்களில் கலச பூஜை செய்து வழிபட தாராள தனவரவு உண்டாகி குடும்பத்தில் இன்பமும் பெருகும். திருநள்ளாறு சென்று வர சுபமான திருப்பங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இந்த பதிவை கும்பராசிக்காரங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பரிகாரமாக பண்ணுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவின் மூலிமா கும்பராசி அன்பு நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது, மேலும் நீங்கள் என்ன மாதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட முழுசாக சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வந்து சேருங்க. மேலும் உங்களுக்கு சனி பகவானை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனி பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.